அதாவது என்ன சொல்லியிருக்கானா, ஆம்பர்சன் சிம்பிள் நார்த்தை குறிக்குது, கேப்ன்ற சிம்பிள் 4 மீட்டர் அல்லது 6 மீட்டர் குறிக்குது, ஹேஷ்ன்றது சவுத்தை குறிக்குது, அட்டுன்றது 2 or 9 மீட்டர் குறிக்குது, டாலர்னா ஈஸ்ட்டை குறிக்குது, பர்சன்டேஜ்னா வெஸ்ட்டை குறிக்குது, ஆம்பர்சன்னா நார்த்து. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஏ 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கான ஸ்டேட்மெண்ட்டு. கொடுத்துட்டு இ இஸ் நாட் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஏ அண்ட் எக்ஸ் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டைரக்ஷன் டாபிக்ல அடிக்கடி கிளர்க் லெவல் மெயின்ஸ்ல கேட்கப்படக்கூடிய ஒரு சம் இது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். நிறைய பேர் முடிச்சிருந்தீங்கன்னா ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச உங்க எல்லாத்துக்குமே இந்த டிஸ்டன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்றது தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லித்தர போறேன். சரிங்களா? 2 செட்டு வச்சிருக்கேன். இது ஒரு செட்டு, இன்னொரு ஒரு டைப் வந்து டைரக்ஷன்லேயே வச்சிருக்கேன். வாங்க சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வாங்க நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பி ஹேஷ் கேப் ஏ. ஹேஷ்ன்றது எதை குறிக்குது? சவுத்தை குறிக்குது. அப்ப ஏ பின்னாடி இருந்து ரீட் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே முன்னாடி இருந்து ரீட் பண்றதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். பின்னாடி இருந்து ரீட் பண்ணுங்க. ஏ ஹேஷ் சவுத்து, டி ஆம்பர்சன் சி, டி பர்சன்டேஜ் பி. இந்த மாதிரி ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஏ ஹேஷ் பி அப்படின்னா ஏ சவுத்தில் பி. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஏ போடுறேன். ஏயோட சவுத்தில் வந்து பி. சரிங்களா? ஆனால் கேப்னு போட்டிருக்காங்களா? கேப்னா என்ன? either 4 or 6 மீட்டர். ஸோ either 4 or 6 மீட்டர். 4ஆவும் இருக்கலாம் 6ஆவும் இருக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ். அடுத்து என்ன சொல்றாங்க, டி பர்சன்டேஜ் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ்ன்றது வெஸ்ட்டை குறிக்குது. ஸோ டியோட வெஸ்ட் சைடில் வந்து பி அப்படின்றத போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நல்ல கவனிங்க. ஃபுல்லா நான் பார்த்தேன்ல, என் கண்ணு இந்த இடத்துல பட்டுச்சு. ஏபி கிரேட்டர் தென் பிடி, அதாவது ஏபி கிரேட்டர் தென் ஜிசி, ஜிசி கிரேட்டர் தென் பிடினா ஏபி கிரேட்டர் தென் பிடி. அப்ப பிடியை விட ஏபி அதிகம் அப்படின்னா கண்டிப்பா அது 9 இருக்க முடியாதுல்ல. நார்மலா அட்டுன்றது பாத்தீங்கன்னா நமக்கு எய்தர் 2 மீட்டர் ஆர் 9 மீட்டர். ஸோ எய்தர் 2 or 9 போடுவோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு க்ளூ இருக்கு, ஏபி கிரேட்டர் தென் பிடி அப்படின்னு சொல்லி. அப்ப பிடியோட டிஸ்டன்ஸை காட்டிலும் ஏபி கூட அப்படின்னு இருக்கா. அப்போ இங்க வந்து கண்டிப்பா 9 இருக்க சான்ஸே இல்லை. பிகாஸ் ஏபி கிரேட்டர் தென் பிடினா பிடிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை காட்டிலும் ஏபி கூட இருக்கணுமா. அப்ப இங்க 4, 6 இருக்குன்னா கண்டிப்பா இது 9 இருக்க முடியாது, இது 2 மீட்டரா தான் இருக்க முடியும். இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரா? பிடி கண்டிப்பா 2 மீட்டரா தான் இருக்க முடியும். இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரான்னு சொல்லுங்க. நான் அடுத்து மூவ் ஆகுறேன். ஏன்னா இதுல இந்த டிஸ்டன்ஸ் தான் குழப்பம். அக்கா கதவை அடைச்சிருங்கக்கா, சார்லி உள்ள வந்துருங்கக்கா. கிளியரா மக்கள் எல்லாத்துக்குமே? தெளிவா புரிஞ்சா இது மட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நான் அடுத்து அப்பதான் மூவ் ஆவேன். கிளியரா? அதாவது ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. ஏபி வந்து 4 or 6 இது 2 மட்டும் தான் இப்ப நான் பேசுறேன். ஏபி வந்து 4 or 6 நான் இனிமேல் க்ளூ போகும்போது கன்ஃபார்ம் பண்றேன். பட் இது எனக்கு 2 மீட்டர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏபி 4 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம். பிடி எனக்கு 2 மீட்டர். அடுத்து நல்லா கவனிங்க, என்ன சொல்றாங்க, சிடி, அதாவது டி ஆம்பர்சன் சினா டியோட ஆம்பர்சன்றது நார்த்தை குறிக்குது. ஸோ டியோட நார்த் சைட்ல சி இருக்கணும். எப்படி? டியோடைய நார்த் சைட்ல சி இருக்கணும். சரிங்களா? டியோட நார்த் சைட்ல சி இருக்கணும். ஸோ இப்போ அதை வந்து கரெக்ட் பண்றதுக்காக ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சார் நான் லைவ்ல இருக்கேன் சார், கூப்பிடுறேங்க சார். நான் சொல்றது புரியுதா? இப்போ டி நார்த்ல வந்து நம்ம சி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டியோட நார்த் சைட்ல நம்ம சி போடுறோம். எதுக்கு இவ்வளவு பெரிய கோடு போடுறீங்க, எதுக்கு இவ்வளவு பெரிய கோடு போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை ஏன்னு சொல்றேன், கவனிங்க. இப்போ டியோட நார்த்ல வந்து சி இருக்கலாமா? அப்ப என்ன சொல்லியிருக்கான், டியோட நார்த்ல சி அட்டுன்னு சொல்லியிருக்கான். அட்டுன்றது எது 2 or 9 குறிக்குது.
ஸோ இது 2 மீட்டராகவும் இருக்கலாம் அல்லது 9 மீட்டராகவும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 2 மீட்டராகவும் இருக்கலாம் இல்லாட்டி 9 மீட்டராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஜிசி கிரேட்டர் தென் பிடின்னு சொல்லியிருக்கான். என்னது? ஜிசி கிரேட்டர் தென் பிடின்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டு இங்கே ஜி ஹேஷ் ஷி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹேஷ் அப்படின்றது சவுத்தை குறிக்குது. அதாவது சியோட சவுத்தில் ஜி. பின்னாடி இருந்து ரீட் பண்ணுங்க, செம்ம ஸ்பீடாக அந்த சம்ம முடிக்கலாம். நல்லா கவனிங்க. சி உடைய ஹேஷ்ன்றது சவுத்து, சி உடைய சவுத்தில் ஜி. இதெல்லாம் நம்ம வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஜி ஹேஷ்னு சவுத்தை ரீட் பண்ணி ஜியோட சவுத்தில் சி அப்படின்னு போட்டுருவீங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் தான் நம்ம விடுவோம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரிலாம் பார்த்தாதான் எப்பயுமே இந்த மாதிரி டைரக்ஷனில் பின்னாடி ரீட் பண்ணுங்க. சி உடைய சவுத், ஹேஷ்ன்ற சவுத்தை குறிக்குதா? சி உடைய சவுத்தில் ஜி. நல்லா கவனிங்க. சியோட சவுத்தில் ஜி வந்து எங்கனாலும் இருக்கலாம். இங்கே கூட ஜி இருக்கலாம், இங்கே கூட ஜி இருக்கலாம், இங்கே கூட ஜி இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். பட் பிடியை விட கிரேட்டர் ஜிசின்னு சொல்றானா எனக்கு இது 2 or 9 கண்டிப்பா இருக்க முடியாது. 9 மட்டும்தான் இருக்க முடியும். ஏனால் பிடி 2 மீட்டர்னா ஜிசி பிடியை விட கிரேட்டர்னு சொல்றானா கண்டிப்பா இது 2 மீட்டர் இருக்காது. இது 9 மீட்டர் தான் இருக்கும். ஏன்னா 2 or 9 தான் இருக்க முடியும் அங்க. நான் சொல்றது புரிஞ்சா? இது எல்லாத்துக்குமே கிளியரா? இந்த டிஸ்டன்ஸே பாத்தீங்கன்னா 2 மீட்டரை விட ஜாஸ்தியா தான் இருக்கணும். அப்ப அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிடுறேன்? இது 2 or 9ல 9 மீட்டர் தான் எடுக்க முடியும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். இது எல்லாத்துக்குமே கிளியரா? இது எல்லாத்துக்குமே கிளியரா அப்படின்னு சொல்லுங்க. கிளியரா மக்கள் எல்லாத்துக்குமே? இது 9 மீட்டர்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னு புரியுதா? பிடி எனக்கு 2 மீட்டர்னு தெரியும். பிடியை விட சிஜி வந்து கூடன்றாங்க. ஜி எங்கனாலும் இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா? பட் சிஜி வந்து 2 மீட்டர் அதிகம்னாலே கண்டிப்பா இது வந்து 2 மீட்டரா இருக்க சான்சஸ் இல்ல. அப்ப இது 9 மீட்டரா இருக்க தான் சான்சஸ் இருக்கு. இப்ப சிடியோட டிஸ்டன்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேனா? கிளியரா? அது எல்லாத்துக்குமே? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து 9 மீட்டர், ஜியை ஒட்டுருவோம். சரி, இது பார்த்தீங்கன்னா எனக்கு 9 மீட்டர். கிளியர் எல்லாத்துக்குமே? இப்போ சியோட சவுத்தில் ஜின்னு நான் அப்ராக்சிமேட்டா சும்மா இந்த இடத்துல ஜி அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா அந்த இடத்துல ஜி அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பார்த்தோம், நல்லா நோட் பண்ணுங்க. ஏவோட ஈஸ்ட்ல எக்ஸ் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ். அதாவது ஏவோட ஈஸ்ட் சைடில் இங்க வரையும் 2 மீட்டர் இருக்கும், இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 மீட்டர் இருக்கும். 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்டையும் இப்ப நான் டிக் அடிக்கிறேன் பாத்தீங்களா? இந்த ரெண்டையுமே நல்லா கவனிங்க. எக்ஸோட ஆம்பர்சன்ட் பர்சன்டேஜ்னா எதை குறிக்குது? ஆம்பர்சன்ட் பர்சன்டேஜ்னா நார்த் வெஸ்ட குறிக்குது. ஸோ எக்ஸோட நார்த் வெஸ்ட்ல தான் சி இருக்கணுமா? இருக்கான்னு பாப்போமா? எக்ஸோட நார்த் வெஸ்ட்ல சி இருக்கான். சூப்பர் 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 சூப்பர். அடுத்து நல்லா கவனிங்க. எக்ஸோட அதே நார்த் பர்சன்டேஜ் ஆம்பர்சன்ட் எதை குறிக்குது? அதே நார்த் வெஸ்ட் தான் குறிக்குது. சரியா? அதே நார்த் வெஸ்ட்ல ஜியா. நல்லா கவனிங்க. எக்ஸோட நார்த் வெஸ்ட்ல தான் ஜி இருக்கணுமா? அப்ப கண்டிப்பா இந்த பாயிண்ட்டுக்கு மேலதான் ஜி இருக்கணும். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் சிடி பிட்வீன்ல ஜி வர மாதிரி சொல்றீங்க? ஏமா இங்கதான் சொல்லியிருக்காங்கல்ல ஜி ஆஸ் சின்னு சொல்லி. அப்ப சியோட சவுத்துல ஜினா போய் ஜி எங்கிட்டா போட முடியும்? சிக்கு கீழே ஸ்ட்ரெயிட் லைன்ல எங்கேயோ தான் ஜி இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? சிக்கும் டிக்கும் நடுவில் தான் ஜி இருக்கணும். இப்ப நீங்க ஒரு டவுட் வரலாம், ஏன் டிக்கு கீழே ஜி இருக்க கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு நான் நெத்திப்புட்ல அடிக்கிற மாதிரி எக்ஸோட நார்த் ஈஸ்ட்ல ஜி அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். நீங்க கேட்கறதெல்லாம் வாஸ்தவம் தான். டிக்கு கீழே கூட ஜி இருக்கலாம்லன்னு அந்த க்ளூ வந்து நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் எக்ஸோட நார்த் வெஸ்ட்ல ஜின்னு சொல்லி. அப்ப எக்ஸோட நார்த் வெஸ்ட்ல ஜின்னு இருக்கும் போது நான் சிக்கும் டிக்கும் நடுவுல தான் ஜி எடுப்பேன். கிளியரா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகேவா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 4 or 6 இருக்குன்னா இதுவுமே
4 or 6 தான் இருக்கு. கரெக்டா? இதுவுமே 4 or 6 தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். எது? சிக்கும் ஜிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஏன்னா இது 4 or 6 இருக்குன்னா இதுகளுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இது போக சிக்கும் ஜிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கலாம். பட் நம்ம ஒரு க்ளூ பார்த்தோம், ஜிசி greater than பிடி. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜிசி greater than பிடி. திரும்பியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜிசி greater than பிடி. அப்போ பார்த்தீங்கன்னா பிடி 2 மீட்டர்னா கண்டிப்பா 1 இருக்காது, 2 இருக்காது. அப்போ 3 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா இங்க சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஏதோ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்போ இது 1 2 3 இருக்கதா வாய்ப்பு இருக்கு. அப்போ 3னா இதை 3 மீட்டர்னு போட்டோம்னா டோட்டலா பார்த்தீங்கன்னா எனக்கு 9 மீட்டர்னா இது கண்டிப்பா 6 மீட்டர் இருக்கதான் சான்சஸ் இருக்கா? இந்த இடம் ஃபுல்லாவே 6 மீட்டர் இருக்க சான்சஸ் இருக்கா? இங்க இருந்து ஜில இருந்து டி வரைக்கும் எனக்கு 6 மீட்டர் இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த இடத்துல இருந்து இதுவரை 6 மீட்டர்னா அப்ப அதை விட சிறுசா இது இருக்குன்னா இது எவ்வளவு இருக்கும்? 4 மீட்டர் இருக்குமா? இதுவரை கிளியரா? எல்லாத்துக்குமே இதுவரை கிளியரான்னு மட்டும் சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், நல்லா கவனிக்க கூட செய்யும். இந்த இடம் தான் எல்லாத்துக்குமே குழப்பக்கூடிய ஒரு இடம். திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க, பொறுமையா கத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. இது 4 or 6னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸுமே 4 or 6 தான் இருக்கும். ஏன்னா இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குன்னா இதுல என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்க போகுது. கரெக்டா? பட் சிக்கும் ஜிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 or 6 வந்துருச்சுன்னா 1 அல்லது 2 அல்லது 3 இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன் 1 2 3ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா இங்கே சம் டிஸ்டன்ஸ் ஜிக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க போகுது. அதனாலதான் 1 2 3 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கேன். அப்போ எனக்கு பிடியை விட சிஜி கிரேட்டர் தென் பிடின்னு சொல்லியிருக்கான். பிடி 2 மீட்டர்னா கண்டிப்பா சிஜி 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இது 3 இருந்தால்தான் இங்க ஒரு டிஸ்டன்ஸ் வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு 4 6 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது 9 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நான் என்ன செஞ்சிடறேன், இது 3 மீட்டர்னா பேலன்ஸ் உள்ள 6 தான் இங்க இருந்து இங்க வர இருக்க போகுது. ஸோ நான் என்ன செஞ்சிடறேன், இதை 6 மீட்டர்னு போட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாவே 6 இருக்குன்னா அப்ப இதுவும் 6 இருக்காது. அப்ப இது என்னவா இருக்கும்? 4 மீட்டரா இருக்கும். கிளியர் தான்? எல்லாத்துக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இங்க இருந்து இங்க எனக்கு 6 மீட்டர்னா எனக்கு இங்க இருந்து இங்க 4 மீட்டர் தான் இருக்கும். இதே 4 மீட்டர் தான் இங்கிட்ட இருக்கும். ஸோ போட்டாச்சு. கிளியர்? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க? இஜி ஈக்குவல் டு ஏபி. ஏபி 4 மீட்டர்னா அப்ப இஜியும் 4 மீட்டர் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. எஃப் கேப் இ. ஓகே, இங்க பாருங்களேன், நல்லா கவனிங்க. டிஎஃப் கொடுத்துருக்காங்க, நமக்கு டி தெரியும். ஸோ டிஎஃப் எவ்வளோன்னு பார்ப்போமா? பர்சன்டேஜ்னா என்னது? பர்சன்டேஜ்னா வெஸ்ட்டை குறிக்குது. ஸோ டியோட வெஸ்ட் சைடில் எஃப். சரியா? டியோட வெஸ்ட் சைடில் எஃப் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? டியோட வெஸ்ட் சைடில் எஃப். இது பார்த்தீங்கன்னா டிக்கும் எஃப்க்கும் கேப்பு கொடுத்துருக்கான். ஸோ எய்தர் 4 அல்லது 6 இருக்கலாம். டிக்கும் எஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எய்தர் 4 அல்லது 6 இருக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க? இ கேப் எஃப். இ கேப்னா எதை குறிக்குது? ஹேஷ்னா சவுத்து குறிக்குது. அப்ப ஈயோட சவுத்துல எஃப். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இஜி ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லியிருக்கான். ஈயோட சவுத்துல எஃப். ஸோ இ பார்த்தீங்கன்னா E is not in the straight line with A and X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. E is not in the straight line with A and X. ஸோ E பார்த்தீங்கன்னா AX இருக்க ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கக்கூடாது. ஒன்று ஏக்கு கீழே இங்கே இருக்கலாம் E, இல்லைன்னா ஏக்கு மேலே இங்கே இருக்கலாம். சரியா? ஆனால் இங்கே ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்களேன், C percentage ash.
பெர்சன்டேஜ் ஆஷ்ன்றது சவுத் வெஸ்ட்டை குறிக்குது. ஸோ சியோட சவுத் வெஸ்ட்டில் இ வரணும், ஏஎக்ஸ் இருக்க லைனில் வரக்கூடாது. ஸோ ஏஎஃப்க்கு டிஸ்டன்ஸ் இஎஃப்க்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப் 4 or 6 மீட்டர். அப்போ நல்லா கவனிங்க, ஏவோட ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ஒருவேளை இ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது 4 மீட்டர் வரும். ஆனால் என்ன சொல்லியிருக்கான், ஏஎக்ஸ் இருக்க ஸ்ட்ரெயிட் லைன்ல இ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ கண்டிப்பாக என்னது, ஏபி இங்கே 4 மீட்டர் இருக்குன்னா இஎஃப் கண்டிப்பாக 4 மீட்டர் இருக்காது, 6 மீட்டர் தான் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏவையும் தாண்டி போகும். இது எல்லாருக்குமே கிளியரா மக்களே? இப்போ நான் சொன்னது புரிஞ்சா? ஏவோட ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இ இருக்கக்கூடாதுன்ட்டான். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் கண்டிப்பாக இஎஃப் இருக்காது. ஏன்னா ஏபி 4 மீட்டர்னா ஏவோட ஸ்ட்ரெயிட் லைனில் இஎஃப் வச்சிங்கன்னா இஎஃப் 4 மீட்டர் தான் இருக்கும். பட் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இ கொஞ்சம் தாண்டி போகும். இங்கே 6 மீட்டர் இருக்கா, இந்த லைன்ல எனக்கு இ இருக்கும். சரியா? இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், இஜி ஈக்குவல் டு ஏபி. ஏபி வந்து எனக்கு 4 மீட்டர்னா இல இருந்து ஜிக்கும் எனக்கு 4 மீட்டர் தான். கிளியர் எல்லாத்துக்குமே? சரியா? ஜிக்கும் டிக்கு நடுவில் 6 மீட்டர் இருக்கா, அப்ப இக்கு எஃப்க்கு நடுவில் 6 மீட்டர்னா இஜி கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் லைன்ல மீட் ஆகும். ஆனா இஜி வந்து ஏன் 4 மீட்டர்னு போட்டேன்னா ஏபி எவ்வளவோ அவ்வளவே இஜி அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கான். கிளியர் எல்லாத்துக்குமே? தெளிவா புரிஞ்சா? அவ்வளவுதான் மக்களே. உண்மையிலேயே இது புரிஞ்சுக்கிட்டா ஈஸியான சம். லைட்டா உழப்புனோம்னா வாழ்க்கையில இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கணும் எப்படி எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. எந்தெந்த இடத்துல 4ன்னு ஃபிக்ஸ் பண்ணேன், 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணேன், எந்த இடத்துல திடீர்னு 2 மீட்டர் கிரேட்டர்னு சொன்னோன்னே எப்படி இந்த 3 மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த சம் சப்ப மக்களே, சப்ப சம் முடிஞ்சு. இதுதான் ஆன்சர். அதே டயக்ராம் வந்திருக்கா? சல்பி மக்களே. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ உங்களுக்கான கேள்வி, வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இ அண்ட் சி? ஈக்கும் சிக்குமான ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? எனக்கு சிஜி பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்னு தெரியும், இஜி பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்னு தெரியும். ஸோ 3 ஸ்கொயர் 9 மீட்டர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 மீட்டர் அப்படின்னா 25 மீட்டர் வரும். ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை ஆகும். இங்கே ரூட் எடுத்தோம்னா 5 மீட்டர். If point O is placed at exactly in the midway between E and G, சரியா, what will be the correct one from the given below? O வந்து ஈக்கும் ஜிக்கு எக்ஸாக்டா நடுவில் வருதாமா? O வந்து ஈக்கும் ஜிக்கு எக்ஸாக்டா நடுவில் வருதுன்னா ஓக்கும் ஈக்கும் 2 மீட்டரு, ஓக்கும் ஜிக்கு நடுவில் 2 மீட்டரு. என்ன ஆன்சர் வரும் மக்களே? இதுல என்ன ஆன்சர் கரெக்டா வரும்? ஆம்பர்சன்ட் டாலர் எதை குறிக்குது? ஆம்பர்சன்ட் டாலர்னா நார்த் ஈஸ்ட் குறிக்குது. அப்ப இது படி ஓட நார்த் ஈஸ்ட்ல எக்ஸ்ன்னு சொல்றேன். அப்படி இருக்கா? ஓட சவுத் ஈஸ்ட்ல தான் எக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஸோ இதுல எது கரெக்டா இருக்கு? இது வராது. எது வரும்? டி ஹேஷ் டாலர் ஓ வரும்ன்றாங்க. பாப்போமா? டி ஹேஷ் டாலர், அதாவது ஈஸ்ட் 2 or 9, அதாவது ஓவோட ஈஸ்ட்ல டி 2 or 9 மீட்டர் இருக்கலாம். அப்ப டி அந்த ஆப்ஷன் தான் காட்டுது. பார்க்கலாமா? ஓவோட ஈஸ்ட்ல டி 2 or 9 வரலையே. கிளியர் எல்லாத்துக்குமே? டி வரலையே. ஹேஷ் எதை குறிக்குது? ஹேஷ் டாலர். ஓ சவுத் ஈஸ்ட் குறிக்குது. நான் இங்க பார்த்துட்டேன் மக்களே. சாரி மக்களே, சாரி 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 சாரி. ஓவோட 2 or 9 கிடையாது, ஓவோட சவுத் ஈஸ்ட்ல டி. கரெக்டா இருக்கான்னு பாப்போமா? ஓவோட சவுத் ஈஸ்ட்ல டி. எஸ் மக்களே, டி தான் கரெக்ட் ஆன்சர்.
டி தான் கரெக்ட் ஆன்சர். ஹாஷ் டாலன்றது சவுத் ஈஸ்டை குறிக்குது. சரிங்களா? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓவோட சவுத் ஈஸ்ட்ல டின்ற ஆப்ஷன் டில இருக்கு. எனக்கு டயக்ராம்ல ஓ இங்க இருந்தா ஓவோட சவுத் ஈஸ்ட்ல தான் டி இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். அதாவது இன்புட்ல இருந்து ஸ்டெப் 1 எப்படி வந்தது, ஸ்டெப் 1 இருந்து ஸ்டெப் 2 எப்படி வந்தது, ஸ்டெப் 2 இருந்து ஸ்டெப் 3 எப்படி வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துருப்பாங்க, இதில் அதை அப்ளை பண்ணி இதுக்கு இந்த மாதிரி 3 ஸ்டெப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்க, அப்புறமா நான் சொல்லித்தரேன். ட்ரை. அதாவது இந்த ஆரோ மார்க் எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? 1 தூக்கி 5ல மாத்து, 5 தூக்கி 1ல மாத்து, 4 தூக்கி 8ல மாத்து, 8 தூக்கி 4ல மாத்துன்றதுக்காக. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ஃபபெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே UI6 இருக்கு, இங்கே A5 இருக்கா, ஏ தூக்கி இங்கே போட்டு A6 மாற்றிடுறாங்க, யூஐ தூக்கி அங்கே போட்டு UI5 மாற்றிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 2ஆம் நம்பரில் உள்ள ஆல்ஃபபெட் 6க்கு போயிருக்கு, 6ல் உள்ளது 2க்கு வந்துருச்சு, 3ல் உள்ளது 7க்கு போயிருச்சு, 7ல் உள்ளது 3க்கு வந்துருச்சு. ஸ்டெப் 1 எல்லாத்துக்குமே கிளியரா? ஸ்டெப் 1 எல்லாத்துக்குமே கிளியரா? ஸ்டெப் 2 சேஞ்ச் டு நெக்ஸ்ட் லெட்டர் எங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு புரியல. எங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? இங்க யூஆர்ன்னு இருக்கு, இங்க யூஆர்ன்னு அப்படியே இருக்கு, இஜெட் ஏ மாறி இருக்கு, ஜே கே மாறி இருக்கு. ஏன் யூஆர் மட்டும் மாறவில்லை? ஸ்டெப் 2 வந்து நெக்ஸ்ட் லெட்டர் நிறைய பேர் கமெண்ட் போறீங்க, கை வலிக்க போகுது. அது கிடையாது, அந்த கண்டிஷன் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு UR14ல நெக்ஸ்ட் லெட்டர் மாறி இருக்கணுமே. ஜேக்கு முன்னாடி தானே ஐ இருக்கும், ஜேக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஐ இருக்கு. அதுல இங்க நல்லா கவனிங்க, இங்க ஐ இருக்கு, இங்க ஜே நெக்ஸ்ட் லெட்டர், இங்க ஏ இருக்கு, ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் பி தானே வரணும். ஏன் இஜெட்னு போட்டிருக்காங்க? இதை ஏன் சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்காங்க? இதுல பாருங்க, ஹச்சுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஐ போட்டிருக்காங்க, ஜேக்கு நெக்ஸ்ட் லெட்டர் கே. சிலது நெக்ஸ்ட் லெட்டரா இருக்கு, சிலது ப்ரீவியஸ் லெட்டரா இருக்கு, சிலது மாறாம அப்படியே இருக்கு. அப்ப வேற ஏதோ இருக்கு, வேற ஏதோ இருக்கு, வேற ஏதோ இருக்கு. ஸோ உங்களுக்கு நானே சொல்லித்தரேன். ஸ்டெப் 1 என்ன செஞ்சிருக்காங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்பர்ஸ்லாம் ஒரிஜினல் பொசிஷன்ல இருக்கு, ஆல்பபெட்ஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் 1ல. சரிங்களா? மக்களே ஒரே நிமிஷம் இருங்க மக்களே, உங்களுக்கு இதில் வச்சு சொல்லி கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் மக்களே. நண்பா லைவ் முடிச்ச உடனே கூப்பிட்றேன்.
வண்டி எங்கிட்டு போக மாட்டேங்குது, இங்கிட்டு போ. மக்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்க. ஸ்டெப் 2 என்ன பண்ணியிருக்காங்க தெரியுதா? அதாவது ஒரு வவ்வல் ஒரு கான்சனன்ட் இருந்தால் ஒரு நம்பரோட அந்த நம்பர் கிரேட்டர் தென் 5 ஆக இருந்தால் அந்த ஆல்பபெட்டுக்கு ப்ரீவியஸ் ஆல்பபெட்டை போடணும். நம்பரை வந்து 2 மைனஸ் பண்ணணும். இல்ல அந்த ஆல்பபெட் வந்து கிரேட்டர் தென் 5 ஆக இருந்தால், சாரி லெஸ் தென் 5 ஆக இருந்தால் அதோட 2 ஆட் பண்ணும். அதாவது ஒரு வவ்வலு ஒரு கான்சனன்ட் இருந்தா ஒரு மாதிரி இதுல கொடுத்துருக்கான். 2 வவ்வலு 2 கான்சனன்ட் இருந்தா ஒரு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வவ்வல் ஒரு கான்சனன்ட் டுகெதராக வந்தால் the associated number need to be doubled. அவ்வளவுதான், லெட்டர்ல கை வைக்க தேவையில்லை. அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப யூ ஆர் பாத்தீங்கன்னா யூன்றது ஒரு வவ்வல், ஆர்ன்றது ஒரு கான்சனன்ட். ஸோ இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நம்பரை மட்டும் டபுள் பண்ணால் போதும். அதான் இங்க பண்ணி 14 மாத்திருக்காங்க. கிளியரா புரிஞ்சா? கிளியரா புரிஞ்சா? இதே 2 கான்சனன்ட் இருந்துச்சு நம்பரோட அப்படின்னா the alphabets replaced by next alphabet, number remains unchanged. For example, இங்க எனக்கு பாத்தீங்கன்னா வந்து 2 கான்சனன்ட் இருக்கா, நம்பர் 3ன்றத சேஞ்சே பண்ணல அவங்க. ஆனா ஆல்பபெட்ஸை வந்து நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றிருக்காங்க, ஐகேன்னு சொல்லி. புரிஞ்சா? கிளியர் எல்லாத்துக்குமே? கிளியரா புரிஞ்சா? இதாய கண்டிஷனு. ஒரு வவ்வல் ஒரு கான்சனன்ட் இருக்கு, அந்த நம்பர் கிரேட்டர் தென் 5 இருந்தா ப்ரீவியஸ் ஆல்பபெட். இதே அந்த நம்பர் லெஸ் தென் 5 இருந்தா நெக்ஸ்ட் ஆல்பபெட். அந்த நம்பர் இன்க்ரீஸ்டு பை 2. அதான் இங்க நடந்திருக்கு. இங்க பாருங்களேன், இப்ப A6ன்றது வவ்வலா இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா வந்து கிரேட்டர் தென் 5. அப்ப என்ன செய்யணும்? கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா ஆல்பபெட் ரீப்ளேஸ்டு பை ப்ரீவியஸ் ஆல்பபெட். ஏக்கு ப்ரீவியஸ் ஆல்பபெட் Z போட்டிருக்காங்களா? நம்பர் should be reduced by 2, அதாவது decreased by 2. ஸோ நம்பரை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? அப்ப A6ன்றது ப்ரீவியஸ் ஆல்பபெட், நம்பர் ரெடியூஸ்டு பை 2னா Z4ன்னு மாறி இருக்கு. கிளியரா புரிஞ்சா? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? ஓகே தானே? உங்களுக்கு கிளியர் தானே? சரியா? ஸ்டெப் 2 தெளிவா முடிஞ்சுல? ஸ்டெப் 3 வரும். சரியா? ஸ்டெப் 3 எப்படின்னா 1 7 8க்குள்ள இருக்கதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான், 3 4 5 இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான், 2 6 மட்டும் இன்டர்சேஞ்ச் 2 6 மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணும் போது நெக்ஸ்ட் லெட்டர் மாத்தி நம்பரை வந்து டபுள் பண்ணியிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. 1 7 8ல உள்ளது மட்டும் அதுகளுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. UR14 வந்து இங்கிட்டு வந்திருக்கு, J6 வந்து அங்கிட்டு போயிருக்கு, U5 இங்கிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி 3 4 5 நம்பர்ல இருக்கிறது மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 2 6 மட்டும் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கானா, நம்பரை டபுள் பண்ணிருக்கான், லெட்டரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்றி இல்ல இன்டர்சேஞ்ச் பண்ணி. இப்ப VJ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூக்கு நெக்ஸ்ட் லெட்டர் V, ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் J, அதை இங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் 6ஆம் நம்பருக்கு. கிளியரா புரிஞ்சா? ஸ்டெப் 2 சொல்லுங்க. நாவா ஞானவேல் கோமால இருந்தியாயா? இரியா சொல்றேன். ஓ மை காட் ஐயா, ஸ்டெப் 2 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கான்சனன்ட்டோட ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது லெஸ் தென் 6 இருந்துச்சுன்னா, சாரி லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை நெக்ஸ்ட் லெட்டர் மாத்துங்க, நம்பர்ல 2 ஆட் பண்ணுங்கன்றான். அதுதான் இது. இந்த இருக்கியா கண்டிஷன். இதை ரீட் பண்ணாலே உனக்கு புரிஞ்சிரும்யா, ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். ஞானவேலு ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். ஒரு கான்சனன்ட் ஒரு நம்பர் இருந்தா ஒரு மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஒரு வவ்வல் ஒரு கான்சனன்ட் நம்பரோட இருந்தா ஒரு மாதிரி பண்ணணும், 2 வவ்வல் 2 கான்சனன்ட் இருந்தா அது ஒரு மாதிரி பண்ணணும். சரியா? ஞானவேல் திரும்ப நீ ரிவர்ஸ் பண்ணி பாரியா, நான் ரொம்ப பொறுமையா சொன்னேன். அதை திரும்ப செகண்ட் ஸ்டெப் சொல்லணும்னா எவ்வளோ இருக்கியா சிவாஜி. ஸ்டெப் 3 புரிஞ்சாயா?
நீங்கள் வச்சதாயா குத்தம், தூக்கி விட்டுருவோம். ஸ்டெப் 3 என்னன்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸ்டெப் 3 சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 1 7 8 இருக்குல்ல, அதாவது இந்த பகுதி 1 7 8 இந்த U5 J6 UR14 இருக்குல்ல, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்க அதுக்குள்ளேயே. அதுதான் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. UR14 எங்கே போயிருக்குன்னா 8ஆம் நம்பர் 1ல இருந்து 8க்கு போயிருக்கு. 7ல இருந்த J6 8க்கு வந்துருச்சு. 1ல இருந்த U5 7க்கு போயிடுச்சு. அதுகளுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கயா பொசிஷனை. நான் சொல்றது புரியுதா? UR14 1ல இருந்து 8வது பொசிஷனுக்கு போயிருக்கு. சரியா? J6 8ல இருந்து 7வது பொசிஷனுக்கு போயிருக்கு. U5 7ல இருந்து 1வது பொசிஷன் போயிருக்கு. புரிஞ்சா? இதே மாதிரி நீங்க அங்க ஸ்டெப் 3ல பண்ணணும். அவன் கொடுத்திருக்க இன்புட்டுக்கு. நான் சொல்றது புரிஞ்சா? இந்த 3 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 3 4 5 அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. 3ல இருந்து 4க்கு போயிருக்கு. 4ல இருக்குது 5க்கு போயிருக்கு. 5ல இருக்குது 3க்கு போயிருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 2ஆம் நம்பர்ல இருந்து 6ஆம் நம்பரை மாத்தும் போது மட்டும் எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கு VJ5 Z4, அதாவது 2ஆம் நம்பர்ல Z4 இருக்கு, 6ஆம் நம்பர்ல VJ5 இருக்கு. 6ஆம் நம்பர்ல இருந்து 2ஆம் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெட்டர் போறாங்க. என்ன செய்யறாங்க? ப்ரீவியஸ் லெட்டர் போறாங்க. சரிங்களா? என்ன செய்யறாங்கன்னா, விக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? U, ஜேக்கு ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? I. இந்த நம்பரை டபுள் பண்றான். 10 UI 10 2ஆம் நம்பருக்கு மாறிடுச்சா? 2ஆம் நம்பர்ல இருக்கிறத கொண்டு போய் 6ஆம் நம்பர்ல மாத்துறாங்க. அதுவும் அப்படியே தான். இஜெட்டோட ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? Y. நம்பர் என்ன? டபுள் பண்ணுங்க 8. அப்ப 2ஆம் நம்பர்ல இருக்கிறது 6ஆம் நம்பர்ல, 6ஆம் நம்பர்ல இருந்து இருக்க 2ஆம் நம்பர் மாத்தும் போது மட்டும் நம்பர் டபுள் ஆகுது, லெட்டர்ஸ் ப்ரீவியஸ் லெட்டர்ஸ் ஆகுது. கிளியரா எல்லாத்துக்குமே? அது தெளிவா புரிஞ்சா? நம்பர்ஸ் டபுள் ஆகுது, லெட்டர்ஸ் ப்ரீவியஸ் லெட்டர்ஸ் ஆகுது. கிளியரா மக்களே? ஸ்டெப் 3 தெளிவா புரிஞ்சா? ஸ்டெப் 3 கிளியரா? சூப்பர். உங்களுக்கான இன்புட் இதோ, சால்வ் பண்ணுங்க. 15 நிமிஷம் சொல்லி கொடுக்கறதுக்கே டைம் எடுத்துக்குது. இதை நீங்க சால்வ் பண்றதானா சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டெப் 3 வரை சால்வ் பண்ணி முடிங்க. நான் ஆன்சர் டிஸ்பிளே பண்ணுவேன். டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கானி வேணா இதை இங்க தூக்கி வைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸாம்லாம் தூக்கி வைக்க முடியாது, இங்கேதான் சால்வ் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? எல்லாமே லெட்டு மாதிரி எடுத்து கொடுத்துமே லேட்டாக்குனீங்கன்னா அவ்வளோதான். யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ உங்கள் பேரை நான் சொல்ல போகிறேன். யார் முடிக்கிறீங்கன்னு பார்ப்போம்.
புஷ்கமல் சூப்பர்யா. புஷ்கமல் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காரு. மாஸ். அண்ணாத்த சூப்பர். அண்ணாத்த சூப்பர். புஷ்கமல் சூப்பர். இதற்கு பேரு மெஷின் இன்புட் அவுட்புட் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். PO மெயின்ஸ் லெவல். தீனதயாளன், பிரேம்குமார், வெங்கட்ராமன் ஜி, ஜோதிக பாலாஜி, விராட் மனோ சூப்பர் 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 சூப்பர். ஞானவேல் சூப்பர்யா. ஞானவேல் புரியலன்னு சொன்னாலுமே அடுத்து நீ புரிஞ்சுக்கிட்டு முடிச்ச பாத்தியா, வேற மாதிரி நீ சூப்பர்யா. ஸோ ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எல்லாருமே கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 வரைக்கும் நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு பாரு. நீங்க ஓனையா செக் பண்ண தேவையில்ல. ஸ்டெப் 3 நீங்க செக் பண்ணீங்கனாலே நீங்க முன்னாடி இருந்து கரெக்டா வந்திருக்கீங்களான்றது தெரிஞ்சும். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா மக்களே? 6 தானே? அதாவது ஸ்டெப் 3ல இல்லாத நம்பர் எதுன்னு கேட்குறான். 5, 8, 9, 7 எல்லாமே இருக்கு. 6ஆம் நம்பர் இல்லை. ஸ்டெப் 3ல வந்து 6ஆம் நம்பர் இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. 6 இஸ் யுவர் ஆன்சர். 6 இஸ் யுவர் ஆன்சர். பேங்க் எவனஸ் அடுத்து கொண்டு வந்துடுறியா? சரியா? இன்னைக்கு இல்லை. அடுத்து what will the sum of all the number in odd position of the final output? final outputல வந்து odd position என்னது? 8 plus 9 plus 4 plus 9 30 வருது ஆன்சரு. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுதா? 1ஆம் நம்பர் பொசிஷனு, 3ஆம் நம்பர் பொசிஷனு, 5ஆம் நம்பர் பொசிஷனு, 7ஆம் நம்பர் பொசிஷன், ஆட் நம்பர் பொசிஷன், அதுக்குள்ள இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணா 30 தானே ஆன்சர் வருது. 30 தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ சூப்பர் மக்களே, இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.